channel. So என் பேரு சம்யுக்தா. இந்த வீடியோ வந்து ஒரு beginners learning வீடியோவா தான் இருக்க போகுது. ஸோ நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் என்னோட சேனல் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து என்னவா இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு டூல்ஸ் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு நமக்கு மேக்கப் ரொம்ப முக்கியமோ, நமக்கு அதுக்குண்டான ஏர்ஜ் நம்மக்கிட்ட இருக்கோ, அதே மாதிரி அதுக்குண்டான திங்ஸும் அதுக்குண்டான ப்ராடக்ட்ஸும் நம்மக்கிட்ட ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஸ்கில்ஸ், செகண்ட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ், எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், மேக்கப் ப்ராடக்ட்ஸ், நெக்ஸ்ட் டூல்ஸ். ஸோ டூல்ஸ் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். எனி மேக்கப் வந்து நம்ம பண்ணணும்னா கரெக்டான டூல்ஸும் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அதை அச்சீவ் பண்ணணும்னா டூல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வகையில் நான் ஆல்ரெடி ப்ரஷஸ் பற்றியான ரெண்டு வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், ரிவ்யூஸ் பற்றி எல்லாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து 5 பேசிக் மேக்கப் ப்ரஷஸ் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபேஸ் மேக்கப் ப்ரஷஸ், இதில் ஸ்பெசிஃபிக்கலாக சொல்லணுன்னா ஐ மேக்கப்ஸ்க்கும் நான் தனியாக வந்து ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அதை பார்ப்பீங்க நெக்ஸ்ட் பார்ட்டில். ஸோ இன்றைக்கி இப்போ வந்து நம்ம வந்து வெறும் 5 மேக்கப் ப்ரஷஸோட வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் மறக்காமல் நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸான @Samyuktha Vinod and @Yukta Kitchen ரெண்டையுமே வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கேயும் இருக்கும். எல்லா லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபவுண்டேஷனுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி போவோம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் வந்து ப்ரஷஸ் வந்து நான் 2 ப்ரஷஸ் வந்து நான் மெயினாக சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக இது மல்டி பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு தான் ஃபவுண்டேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து மல்டிபிள் யூஸுக்காகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரஷ் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரஷ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்லாண்டட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்லோப்பி ப்ரஷ். ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது இன்னொன்று நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது. நம்ம ஒன்று என்னென்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டில், பட் ஸ்லாண்டிங்காக இருக்கும். இது வந்து நமக்கு கொஞ்சம் டென்ஸ் அண்ட் திக் இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 80% திக்கான ப்ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம பஃப் பண்ணும்போது, நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது பஃப் ஆகும் நல்லா. ஸோ பஃபிங் ப்ரஷ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும்போது உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா ஒரு இது கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு நம்ம ஃபேஸ் வந்து ஒரே ரவுண்டாவோ இல்லை ஒரே ஃப்ளாட்டாவோ இருக்காது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் நம்ம ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து பஃப் பண்ணிக்க முடியும். கரெக்டாக ஸ்லாண்டிங்காக பொசிஷன் ரொம்பவே நல்லா கிடைக்கும். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நான் மினிசோலேருந்து வாங்கியிருக்கேன், மினிசோ ப்ரஷ். இதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் ப்ரஷஸ் இருக்குது, பட் என்னோடய ப்ரஷ் வந்து மினிசோவில். இங்கே காட்டுறது ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரஷ்ஷுமே வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ரஷஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். இந்த ப்ரஷ்ஷும் எனக்கு கெஸ் ஒரு 300 தான் இருக்கும் டெஃபினட்டாக. இது மினிசோ ஸ்டோரில் வாங்கினேன், மேபி ஆன்லைனில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இதே மாதிரி நமக்கு வேறு பிராண்ட்ஸ்லேயும் இருக்குது. எனக்கு லிங்க்ஸ் கிடச்சிதுன்னா நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். தெரிஞ்ச லிங்க்ஸை நீங்கள் அதை வந்து டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் வந்து சில ஷெட்டிங்ஸ் இருக்கும். இந்த ப்ரஷ் வாங்கி ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2 to 3 years இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஷெட்டிங்ஸ் இங்கே லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அப்பப்போ ஒரு ஷெட்டிங்ஸ் இருக்கும். பட் ரொம்ப வியரோட்டாலாம் ஒரு 300 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் இட் டேக்ஸ் 3 to 4 years வந்ததுனாலே அதுவே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். செகண்ட் ஒன் வந்து சேம், உங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான். பட் இது வந்து ஒரு ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி, நம்ம பெயிண்டிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பர்பஸ். அதாவது இதில் வந்து நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ண முடியாது, பட் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும்னா இந்த ப்ரஷ் வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி பஃபிங் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் கேட்கலாம், ஸோ இது ஒன்று மட்டும் போதுமே, எதுக்கு நம்ம வந்து இந்த ப்ரஷ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இன்னொரு மெயின் இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கார்னர்ஸில் இல்லை இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டான இடங்களுக்கு போகும்போது அந்த ப்ரஷ்ல வந்து உங்களுக்கு நல்லா அப்ளை பண்ண முடியாது. பட் வேறஸ் இந்த ப்ரஷ்ல வந்து உங்களுக்கு நல்ல ப்ரிசைஸாக இந்த மாதிரி கார்னர்ஸ், இந்த மாதிரி எட்ஜஸ்ல எல்லாமே வந்து நல்லா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மோர் ஓவர் உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து அவ்வளோவா கொடுக்காது. ஸோ இந்த ப்ரஷ் வந்து அவ்வளோவா கவரேஜஸ் அந்த மாதிரி கொடுக்காது. பட் இதில் வந்து நல்ல கவரேஜ் கொடுக்கும். இது நான் சொல்லலை, ஒரு சீனியர் மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் ஒரு ஸ்டோர் போயிருந்தேன். ஸோ மேக் ஸ்டோரில் போகும்போது அவங்க சொன்னாங்க, ஸோ இஃப் யூ ஹேவ் மோர் ஆஃப் பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த ப்ரஷ் நல்லாவே சூட் ஆகும். ஸோ சப்போஸ் இதை வாங்கினா ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நான் சொன்ன மாதிரி மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கன்சீலர் அப்ளை பண்ணுறதுக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், ஹைலைட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹைலைட் பண்ணலாம், ஸோ நோஸ் ஹைலைட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் இது மல்டிபர்பஸாக நாங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சப்போஸ் இது எல்லாமே எனக்கு வேண்டாம்னா நீங்கள் ஃபேஸ் பேக்ஸ் எல்லாம் போடும்போது இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரஷ் வந்து வெட்டன்வைல்டோட ப்ரஷ். எனக்கு ரேட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியல, நான் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், இல்லைனா நான் இதோட லிங்க்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்க்கோங்க. பட் கண்டிப்பாக இது வந்து ஒரு 200, 250, 300க்குள்ளே தான் இருக்கும், பிலோ 300 தான் இருக்கும் டெஃபினட்டாக. நீங்கள் இது கண்டிப்பாக வந்து இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவும் ஷெட்டிங் எல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. வந்து பவுடர், ஸோ நம்ம வந்து பவுடர் பண்ணணும் இல்லையா ஃபேஸை, பவுடர் வந்து இந்த ப்ரஷ் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது பேக்கோட 264 ப்ரஷ், இந்த மாதிரி ஃப்ளஃபியரான ப்ரஷ். ஸோ பவுடர் ப்ரஷ் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா, பவுடர் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது திக்காக பேட்சியாக வந்து உங்கள் ஃபேஸில் வந்து போய்ட்டு அப்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு அது வேண்டாம். நமக்கு வந்து எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கிறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு. ஸோ நமக்கு போய் பேட்சியாக இருக்கிறது வந்து பவுடர் வந்து பேட்சியாக இருக்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி சாஃப்டான ப்ரஷஸ் இருந்ததுனா தான் பவுடருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பவுடர் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது லைட்டாக டஸ்டிங் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு போய்ட்டு நல்லா பேட்சாக ஃபிக்ஸ் ஆகிக்கக்கூடாது பவுடர். ஸோ நல்லா ஒரு டஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷு. இது டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ப்ரஷஸ் இருக்குது, பவுடர் ப்ரஷஸ்லேயே டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஸோ உங்கள் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பெரிய எடுத்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ரஷஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து ஈஸியாக ஸ்பீடாக குயிக்காக இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நம்ம நெக்கில் அந்த மாதிரிலாம் போடும்போது இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பவுடர் வந்து நல்லா செட் ஆகும், அதே சமயம் ரொம்பவும் அப்பிக்காமல் ரொம்பவே பேட்சியாக இல்லாமல் ரொம்ப நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரஷ் வந்து இது கான்டூர் ப்ரஷ். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ஸ்லோப்பியான ஒரு கான்டூர் ப்ரஷ். அதே சமயம் இது வந்து ரொம்ப திக்காக இல்லை. இப்போ நீங்கள் இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்லோப்பியான ப்ரஷ் தான், ஃபவுண்டேஷன் ப்ரஷ். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக ரவுண்டாக இருக்கும். ஸோ நம்ம பஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் வேறஸ் நம்ம கான்டூர் நம்ம எங்கே ஒர்க் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து உங்கள் கான்டூர் மிக்ஸ் ஆகிடும். பட் இந்த மாதிரியான ஒரு தின் ப்ரஷ், நீங்கள் தின் பிரிசில்ஸ் ப்ரஷ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும், எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு. ஸோ நான் வந்து பெரிய ப்ரஷஸும் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு அது கரெக்டாக வந்துடுது. பட் நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னா இந்த ப்ரஷஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு பிகினராக இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த மாதிரி ப்ரஷஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ஆங்கிள்டாக இருக்கிறதுனால, ஆங்கிள்டு ப்ரஷ். ஸோ உங்களுக்கு ஆங்கிள்டாக இருக்கிறதுனால கரெக்டாக இந்த சீக் போனுக்கும் இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம் நம்ம கான்டூர். ஸோ இது வந்து கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். இது போத் லிக்விட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், பவுடர்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிளெண்டிங்கும் இதுலேயே பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுவும் மினிசோ பிராண்ட் தான். ஸோ நான் வந்து மினிசோ ஸ்டோரில் தான் வாங்கினேன். இதுவும் 200, 150, 200க்குள்ளே தான் வந்து இந்த ப்ரஷ் ரேட்டும் வரும். ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் அதே சமயம் ப்ராடக்ட் நல்லா எடுக்குது, அதே மாதிரி நல்லா டெலிவரும் பண்ணுது. ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரஷ். ப்ரஷ் வந்து ப்ளஷ் ப்ரஷ். அதுக்கு வந்து நான் வந்து இந்த வெட்டன்வைல்டோட இந்த ப்ரஷ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியராக இருக்கணும், அதே சமயம் ப்ளஷோட ப்ரஷ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா
ப்ளஷ் போயிட்டு நமக்கு ஒரு இடத்துல திக்காக நமக்கு ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, ரொம்ப கவரேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடாது. அப்படிதான் என்ன ஆகும், பேட்சியாக ஒரு இடத்துல க்ளவுன் ஃபேஸ் மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு லேஸாக டஸ்டிங்காக தான் இருக்கும், சிமிலர் டு பவுடர். ஸோ ஒரு இடத்துல நம்ம பேட்சியாக கலர் போயிட்டு நமக்கு நல்லா ஸ்டிக் ஆகக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மைல்டரான எஃபெக்ட் தான் வந்து உங்களுக்கு ப்ளஷ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டான பிரிசில்ஸோட ப்ரஷ் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும், திக்கான ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ளஷ் ப்ரஷ் வந்து வெட்ன்வைல்டோடது இது வந்து நல்லாவே சூட் ஆகும். இது நீங்கள் வந்து பவுடருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் பவுடர் டஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், ப்ளஷ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரஷ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளஷ்ஷுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 300-350 தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 4 ப்ரஷஸுமே, ஸோ சப்போஸ் இந்த 4 ப்ரஷஸுமே வந்து உங்களுக்கு அந்த 300 தான் வரும். இந்த ஒரு ப்ரஷ் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஐ திங்க் 600-700 rupeesக்கு நான் இப்போ வாங்கினேன். பட் இது மாதிரி நிறைய வேறு வெரைட்டிஸும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி ரேட்டுக்கு உங்களுக்கு நல்ல ப்ரஷஸ் ஏதாவது இருந்ததுன்னா லிங்க்கில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 5 ப்ரஷஸுமே உங்களுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ப்ரஷஸ் வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த 5 ப்ரஷஸையும் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்டைல், நாட் எக்ஸாக்ட்லி த பிராண்ட் வேணும்னு நான் சொல்லலை, இது நான் யூஸ் பண்ணுறது. பட் இந்த விதமான ஸ்டைல்ஸை நீங்கள் எந்த பிராண்ட்லையுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து இந்த ப்ரஷஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் இருக்குது, அதையும் மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ப்ரஷஸ் எல்லாம் வாங்கலான்னு. ஸோ எல்லாத்தோட லிங்க்ஸும் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு லிங்க்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி போட்டிருக்கிற ப்ரஷ் வீடியோஸ் எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க.